Willis Tech Plus. நான் உங்கள் விவேக். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா விவோல புதுசா லான்ச் பண்ணிருக்க ஒரு மாடல் பத்தி பார்க்க போறோம். அதாங்க வந்து V23 அப்படிங்கிற மாடல் தான். இதுல என்ன அப்படி இருக்குங்கற பாத்தீங்கன்னாக்க மெயினா ஒரு மூணு விஷயம் இருக்குங்க. நிறைய விஷயம் இருக்குது. அது மெயினா உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்படி என்னடா கலர் சேஞ்சிங் எல்லா போன்ல இருக்க மாதிரி தான அப்படினாங்க. அப்படி இல்லங்க. இதுல பாத்தீங்கன்னாக்க கோல்ட் கலர் தான் இருக்குது. நம்ம வெளியில போயிட்டு சன்லைட் பட்டுச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ப்ளூ கலரா இல்ல கிரீன் கலரா அப்படி சேஞ்ச் ஆயிடுது. சூப்பரா இருக்கு மாடல். ஒரு ஐபோன் லுக்ல தான் கொடுத்துருக்காங்க. இது ஐபோன் மாதிரி தான் இருக்கு. நான் பார்த்தோன்னே இது ஐபோனா அப்படின்னு தான் கேட்டேன். ஆனா இது விவோல V23 மாடல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல இதுல பாத்தீங்கன்னா கேமரா தான் செமையா கொடுத்துருக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த பொருளுமே கிடையாதுங்க. டூயல் செல்ஃபில 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. கேமரா எடுத்து பாக்குறேன். நல்லா இருக்கு. அதுல நம்ம பார்க்கலாம். அதோட அப்டேஷன் கொடுத்துருக்கேன். ரியர் கேமரா பாத்தீங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. வெளியில வர மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. இதுல ரியர் கேமரா 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல்ல அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல்ல பாத்தீங்கன்னா மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா எடுத்து உங்களுக்கு இப்போ போட்டோஸ் அப்டேட் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. இதுல வேற என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. 8 GB RAM பிளஸ் 4 GB எக்ஸ்டர்னல் RAM கொடுத்துருக்காங்க. 128 GB ஸ்டோரேஜ்ல தான் கொடுத்துருக்காங்க. போன் கையில வச்சு பார்க்கவே நல்லா ஸ்லிம்மா தாங்க இருக்குது. இந்த 3 ஆப்ஷன் சொன்னேன்ல, இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்லிம்மஸ்ட் போன் இந்த போன் இது. நல்லா இருக்கு. ரொம்ப வெயிட் அதிகமாலாம் இல்ல. வெறும் 181 கிராம் தான் இருக்குது. சூப்பரா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் 50 மெகா பிக்சல் டூயல் செல்ஃபில கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னாக்க கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் இந்த போன்ல தான், வேற எதுலயுமே கிடையாது. இந்த 3 தாங்க மெயினான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல Android 12 வெர்ஷன்ல கொடுத்துருக்காங்க. Android 12 வெர்ஷன்ல என்னடா அப்படின்னா எல்லாமே வெர்ஷன் மாறிட்டு தானே இருக்குது. இதுல என்ன வரப்போகுது அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேமரா சொன்னோம்ல, கேமரா ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ கேமராவில் வந்து கேமரா ஓப்பன் பண்றோம். இல்ல ஸ்பாட்லைட் செல்ஃபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்பாட்லைட் செல்ஃபில ஸ்பாட்லைட் ஆனாக்கா 2 லைட் முன்னாடியே இருக்கும். ஆனால் அந்த லைட் நம்ம இருக்கிறதே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஆன் பண்ணால் தான் லைட் எரியும். எதுக்கு தேவையில்லாமல் இந்த லைட் 2 கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நல்ல பெஸ்ட் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா நம்ம வீடியோ கால் பேசுகிறோம், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி வீடியோ கால் ஏதாவது பேசுகிறோம், இல்லை வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் வருது அப்படின்னாலும் நம்ம நைட்டில் பேசினாலும் அந்த பிரைட்னஸ் கொடுக்குறதுக்காக நல்லா இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து ஸ்கின் இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிலே வந்து நம்ம ஸ்கின் டோன் நல்லா கலராக தெரியணும், பிரைட்டாக அவங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறதையும் பார்ப்போம் நம்ம. இதில் அந்த ஸ்பைக் கேமரா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஸ்பைக் கேமரா அப்படின்னாக்கா என்னடா அது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாங்க. எனக்கே தெரியல அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இதில் கேமரா வந்து நம்மள ஒரு ஆள் யாராவது நம்ம ஸ்பை பண்ணுறாங்க, நம்ம பேசுகிற ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபோனை ஹேக் பண்ணுறாங்க, நமக்கே தெரியாமல் சில வேலைகள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அது நமக்கு இந்த ஃபோனில் Android 12 வெர்ஷனில் மட்டும்தான் அது விட்டுருக்காங்க. அந்த 12 வெர்ஷன் அப்படின்னாக்கா அந்த லைட்டு கார்னரில் எரியுது பாருங்க. இந்த லைட் இண்டிகேஷன் வந்து நமக்கு அதை அப்டேட் பண்ணிடும். நமக்கு இதுமாரி நம்மளை வந்து ஸ்பை பண்ணுறாங்க, நம்மளோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு இது இண்டிகேஷனாக நமக்கு காட்டும். அதில் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். அது எப்படிங்கிறது உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம கேமரா ஓப்பன் பண்ணிட்டோம். கேமரா ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் கலர் லைட் இண்டிகேஷன் வருது. ஸோ நம்ம அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கார்னரில் இண்டிகேஷன் காமிச்சிடும். இப்போ ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னாக்கா கார்னரில் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கார்னரில் அந்த காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபோனை வந்து ஹேக் பண்ணுறாங்க, நமக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தவங்க நம்ம ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஃபோனில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக நம்ம நோட்டிஃபை பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் அந்த Android 12 வெர்ஷனுக்கு உள்ள அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸ் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதில் 5G ப்ராசஸ் தான் விட்டுருக்காங்க. Dimensity 920 MediaTek ப்ராசஸ் எல்லாம் விட்டுருக்காங்க. இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 4200 mAh பேட்டரி பேக்கப் வருது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஏறும். அந்த வித்தின் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 70% வரைக்கும் ஏறும் சொல்லியிருக்காங்க. இன்னும் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த ஃபோனுக்கு வந்து ப்ரீ புக் போயிட்டு இருக்கு. இன்னும் லான்ச் பண்ணல. கம்மிங் 5th தான் லான்ச்சிங் ஆகுது. ஸோ அதனால ப்ரீ புக் தான் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ஷோரூம்லையும். நீங்க போயிட்டு உங்க பக்கத்துல இருக்க ஷோரூம்லயோ இல்ல விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்லயோ போயிட்டு ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போனா உங்களுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.